Hello all and welcome back to our S3 session. Last class நம்ம introduction to S3 bucket எப்படி create பண்ணலாம், அப்புறமா அதில் folders எப்படி create பண்ணலாம், அதில் objects எப்படி put பண்ணலான்னு தான் பார்த்தோம். இன்ஃபேக்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் create பண்ண bucket இங்கே அப்படி தான் இருக்கு, நீங்கள் இங்கே பார்க்கலாம். 0 to expert bucketன்னு. இப்போ இந்த பக்கெட்டில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் சில ஆடியோஸ்னு டாக்ஸ்னு இண்டெக்ஸ் HTML ஃபைல் ஆப்ஜெக்ட்டு வீடியோஸ் இதெல்லாமே ஃபோல்டர்ஸ். இந்த ஃபோல்டரை சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பக்கெட்டோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். பக்கெட்டோட ப்ரைஸிங்கு. ஸோ அந்த பக்கெட்டோட ப்ரைஸிங் நம்ம பார்க்கணுன்னா definitely we have to go AWS calculator. AWS calculator. இந்த AWS pricing calculatorல நீங்க சர்ச் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே AWS pricing calculatorல create estimate அனு இருக்கும். இந்த எஸ்டிமேஷனில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் S3ன்னு. ஒரு ஃபஸ்ட்லேயே சர்ச் ஆகி வந்துடும் சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ். அந்த சர்வீஸை நீங்கள் கான்ஃபிகர் அனு கிளிக் பண்ணலாம். இதில் S3 ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அன ஒன்று இருக்கு. இது எப்போவுமே ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ஆப்ஜெக்ட் அப்லோடு பண்ணியிருக்கோன்னா இங்கே பாருங்கள் ஸ்டோரேஜ் கிளாஸ் என்னவா இருக்குது, ஸ்டாண்டர்ட் அனே இருக்குது. டிஃபால்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் அது. இந்த ஸ்டோரேஜ் கிளாஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம ஒரு கிளாஸ் டெடிக்கேட்டடான ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது இப்போ வேண்டாம். இந்த S3 ஸ்டாண்டர்ட் அனு ஸ்டோரேஜ்லேயே ஓஹியோ ரீஜியன் இருக்க ஈஸ்ட்டு, நான் நார்த் வெர்ஜீனியா செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த ரீஜியன் செலக்ட் பண்ணாலும் ப்ரைஸிங்கில் வேரியாக இருக்காது, ஒரு சின்ன மைனர் டிஃப்ரென்ஸு தான் இருக்கும். இப்போ ஸ்டாண்டர்டு ஸ்டோரேஜ் கிளாஸில் 1 TBக்கான காஸ்ட் இங்கே தெரியுதா உங்களுக்கு, 23.55 USD. ஸோ இது நம்ம இந்தியன் ருப்பியில் வேணும்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸோ ஸ்பெசிஃபை அமௌண்ட் ஆஃப் டேட்டா, புட்டு, காப்பி, போஸ்ட், லிஸ்ட்டு இதெல்லாமே புட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எத்தனை புட்டு பர் 1000 புட்டு 1000 கெட்டு. ஆனால் 1000 అనేది ஒரு பெரிய நம்பர் எல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன நம்பர் தான். அதுக்கு பாருங்கள் இங்கே காஸ்ட் அவ்வளோ பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகாது. அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயிலிங்கில் இங்கே நமக்கு தெரியும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷோ கேல்குலேஷன்ஸ் இன்னும் பாருங்கள் 1024 ஜிபிக்கு பர் ஜிபிக்கு இவ்வளோ, அதனால் இது காஸ்ட்டு. இதில் 1000 புட்டு. ஸோ பர் புட்டுக்கு இந்த காஸ்ட்டு, பர் புட்டுக்கு இந்த காஸ்ட், இது பர் கெட்டுக்கு இந்த காஸ்ட். சரியா, பர் புட் இதோ இதுதான் காஸ்ட் USDயில் காமிக்குது. அப்போ நம்ம இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும், 0.005 US டாலர்ஸ். நான் இது காப்பி பண்ணிவிட்டு எனக்கும் தெரியாதுங்க, நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். USD to INR அப்போ 46 பைசா பர் புட்டு. இதே நீங்கள் கெட் பண்ணுறீங்கன்னா 37 பைசா. அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50 பைசா வச்சுக்கோங்களேன். இந்த இந்தியாவில் GST கூட ஆட் ஆகும். அது ஆட் ஆயிடுச்சுன்னா 50 பைசா, ஒரு 40 பைசா, 50 பைசா அப்படி கேல்குலேஷனில் வரும். அப்போ பர் புட்டுன்னா ஒரு 50 பைசா. அப்போ கேல்குலேஷன் பார்த்துக்கோங்க. இப்படி தான் நீங்கள் ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த பக்கெட்டில்
நிறைய டேட்டா வைக்கிறீங்க, மாதத்துக்கு எவ்வளோ வைக்கிறீங்க டேட்டா, மாதத்துக்கு எவ்வளோ டவுன்லோட் பண்ணுறீங்க, எவ்வளோ புட் பண்ணுறீங்க, இது எல்லா கேல்குலேஷன் பேசிஸில் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ டேட்டா ஃப்ரம் இன்டர்நெட் ஒரு 10 GB 10 TB இருக்கா, 10 GB. ஸோ டேட்டா நம்ம சென்ட் பண்ணுறோம், அந்த டிரான்சாக்ஷன்ஸ் டேட்டா ரிசீவ் பண்ணுறீங்க, டேட்டா அனுப்புகிறீங்க, வேறு ரீஜனுக்கு அனுப்புகிறீங்களா இல்லை இன்டர்நெட்டுக்கு அனுப்புகிறீங்களா, இல்லை இன்டர்நெட்டில் வந்து ரிசீவ் பண்ணுறீங்களா, அதுக்கும் காஸ்ட் இருக்குது, தனியாக காஸ்ட்டு. ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கும் சார்ஜஸ் இருக்குது, ஸ்டோரேஜ்க்கும் சார்ஜஸ் இருக்குது, புட் கெட் அதுக்கும் சார்ஜஸ் இருக்குது. இதுதான் S3யோட ப்ரைஸிங் மாடல். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது S3ல ஒரு ஆப்ஜெக்டை எப்படி நம்ம பப்ளிக்காக மாற்றலாம். நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன், ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி யூஆர்எல் இருக்குது, இந்த யூஆர்எல்ல செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் என்டர் பண்ணிங்கன்னா, ஸோ அது பை டிஃபால்ட்டாக டினைடு ஆக்சஸாக இருக்கும், ஆக்சஸ் டினைடு. இந்த ஆக்சஸ் யாரும் பண்ணக்கூடாது. ஒருவேளை if I want to make this access பண்ண வைக்கணும்னா how to make object public, எப்படி நம்ம மாற்றணும், இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிக்கிட்டே வரலாம். இது வந்து ஒரு ஜெனரிக் டாபிக். இது ஒரு ஆப்ஜெக்ட்டு பக்கெட்டில் இருக்குது, அது நம்ம ஒரு பர்பஸ்ஃபுல்லி ஒரு பப்ளிக்காக நம்ம மாற்றணும்னா அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸு செய்யணும்னு தான் இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஸ்டெப் நம்பர் 1 பர்மிஷன்ஸ் அனே இருக்குது பாருங்கள், பக்கெட் பர்மிஷன்ஸில் பர்மிஷன்ஸ் ஓவர் வியூ அனே இருக்குது, ஆக்சஸ் ஃபைண்டிங் வியூ அனலைசர் ஃபார் ஈஸ்டர் தேவையில்லை இப்போதுக்கு. பை டிஃபால்ட்டை பாருங்கள், பிளாக் பப்ளிக் ஆக்சஸ். அப்போ இதுக்கு மீனிங் என்ன, யாராவது இன்டர்நெட்டில் வந்து இந்த பக்கெட் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்லி பிளாக் அன ஒரு ஸ்விட்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஸ்விட்ச், சரியா, ஒரு ஸ்விட்ச். இது பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் அன ஸ்விட்ச் என்னவா இருக்குது, ஆன்ல இருக்குது. அப்போ இன்டர்நெட்டில் வர யாரும் இருந்தாலும் இந்த பக்கெட்டோட டேட்டா ஆக்சஸ் பண்ண பார்க்குறாங்கன்னா அது பை டிஃபால்ட்டாக பிளாக்ல இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஆஃப் பண்ணணும். இப்போ என்னோட எய்ம் என்ன, இங்கே இருக்க ஆப்ஜெக்ட்டு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு அந்த ஃபைல், எந்த ஃபைலு நம்ம பக்கெட்டில் வச்சுருக்க இந்த ஃபைலில் லோட் ஆகணும். அந்த index.html ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலு இந்த பக்கெட்டில் இருக்குது, அது ஆக்சஸ் டினையாக வருது. ஆனால் எதுக்கு ஆக்சஸ் டினை வருது, பப்ளிக்கில் யாராவது ஆக்சஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னா அது பிளாக் ஆகும். அந்த பட்டன், அந்த ஸ்விட்ச் ஆனில் இருக்குது. இந்த ஸ்விட்ச் நான் ஆஃப் பண்ணிட்டா, லெட்ஸ் ட்ரை டு கோ எடிட்டர். இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்விட்சை அன்செக் பண்ணுறேன். அப்படின்னா பிளாக் அன ஒரு ஆப்ஷன்னு, ஒரு ஸ்விட்ச் இது ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்போ நான் இது ஆஃப் பண்ணுறேனோ நிறைய ஸ்விட்சஸ் கூடவே இது மெயின் ஸ்விட்ச் மாதிரிங்குது. ஆப்ஜெக்ட்ஸ் கிராண்டட் த்ரூ நியூ ACL, எனி ACL, நியூ பப்ளிக் பக்கெட் ஆர் ஆக்சஸ் பாயிண்ட் பாலிசிஸு, கிராஸ் அக்கௌண்ட் ஆக்சஸ் பக்கெட்ஸ். ஸோ வேறு அக்கௌண்ட்டில் வந்து பக்கெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் பப்ளிக்லி ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ACL, எனி ACL ஆக்சஸ் பண்ணுறதுக்கும், இல்லை நம்ம இன்னும் ACL பற்றி படிக்கலை, மேபி நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இது அன்செக் பண்ணிடுறேன், சேவ் சேஞ்சஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டேன். இது கன்ஃபார்ம் அண்ட் டைப் பண்ணணும். ஸோ நம்ம சும்மா ரேண்டமாக எஸ் கிளிக் ஓகேனா ஒர்க் ஆகுது. ஸோ யூ ஹாவ் டு டைப் கன்ஃபார்ம். நான் இங்கே அப்படியே இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டேன்.
கன்ஃபார்ம். ஸோ கன்ஃபார்மாக நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் பக்கெட் அந்த ஆப்ஜெக்ட் பார்க்க முடியுமா, ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அந்த எரர் கோட் மாறி வந்திருக்கு, பட் ஸ்டில் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் அந்த செட்டிங் ஆஃப் பண்ணாலும் என்னால் அந்த ஆப்ஜெக்ட் பார்க்க முடியல அப்படின்னா, இப்போ இங்கே இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்கும். என்ன ஃபீச்சர் அப்படின்னா, இன்னொரு செக்யூரிட்டி என்னென்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், ஷார்ட் ஃபார்மில் ஏசிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ கிராண்ட் பேசிக் ரீட் ரைட் பர்மிஷன் டு அதர் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட். ஸோ வேறு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பர்மிஷன் தரணும் அப்படின்னா ஏசிஎல் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, எவ்ரி ஒன் பப்ளிக், நாட் ஓன்லி அதர் யூசர் அக்கௌண்ட், அதர் அக்கௌண்ட் ஆக்சஸ்ஸு. இது பப்ளிக்காக நான் மாற்றணும்னு நினச்சாலும் என்ன பண்ணணும்? ஸோ இது பாருங்கள், இது இது நில்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ லிஸ்ட்டும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. அப்படின்னா யூ கான்ட் ஆக்சஸ் அன்டில் யூ சேஞ்ச் திஸ் பப்ளிக் ஆக்சஸ் டு லிஸ்ட். ஆப்ஜெக்டை லிஸ்ட் அనే ஒரு ஃபெசிலிட்டியாக மாற்றணும். இது எப்படி மாற்றணும்? இது எடிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது எடிட் பண்ணவே முடியாது. அப்போ இந்த ஃபீச்சர், இந்த செட்டிங்ஸ் மாற்றுறதுக்கு இன்னொரு செட்டிங் இருக்குது. இது எப்படின்னா சார், ஒரு சாவி இருக்கு, அந்த சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு லாக்கில் வச்சுட்டோம். அப்படி ஓகே, இது ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸு ஒரு ஒரு வேல்யூபிள் அசெட் இருக்குது. கோல்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இருக்குது. இப்போ கோல்டு காஸ்ட் எல்லாம் ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்குதுண்ணா. இந்த கோல்டு இங்கே வச்சுருக்கோம். இப்போ இந்த கோல்டு ஒரு லாக்கரில் வச்சுட்டு அந்த லாக்கருக்கு ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி வந்து இன்னொரு லாக்கரில் வைக்கிறேன். I take this gold locker key to kept in another locker. இங்கே வச்சுட்டு இதுக்கு ஒரு லாக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சாவி இருக்கா. அப்போ நமக்கு this is not a directly access to the gold, but இந்த கீ இருந்தால் தான் இந்த கீ எடுக்க முடியும், இந்த கீ இருந்தால் தான் இந்த கோல்டு எடுக்க முடியும். ஸோ இட்ஸ் எ டிபெண்ட். இன்னொரு செக்யூரிட்டி என்னென்னா, இந்த சாவி கொண்டு போயிட்டு இன்னொரு லாக்கரில் வச்சுட்டு அந்த சாவி சேஃபாக வைக்கலாம். புரியுதா? ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே அப்படி தான் நடந்திருக்கு. இங்கே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டில் தான் நம்ம பப்ளிக்காக மாற்றணும். ஆனால் அது டைரெக்டாக பண்ண முடியாமல் என்ன பண்ணிட்டேன், ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு ஃபெசிலிட்டி எனேபிள் இல்லை. நம்ம ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப்பில் பக்கெட்டு தான் ஓனர் ஆகியிருக்கான். ஸோ நம்ம அப்லோடு பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஓனர் வந்து பக்கெட்டு. சரியா? அது நம்ம என்ன பண்ணணும், ஏசிஎல் எனேபிள் பண்ணணும். we have to enable ACL. ACL ஆன ஃபீச்சர் டிசேபிள் இருந்தது. ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப்பில் ACL எனேபிள் பண்ணிவிட்டு இது ஐ அக்னாலேஜ்மெண்ட் அந்த ஒரு மெசேஜ், ஒரு இன்ஃபர்மேஷனு, அந்த ஒரு வார்னிங். இன்ஃபேக்ட் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது ரிஸ்க் இருந்தால் இது நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இங்கே செக் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கா ஏசிஎல் லிஸ்ட், அதான் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு எடிட் பண்ணிங்கன்னா இப்போ தான் சார் உங்களுக்கு எவ்ரி ஒன் அనే ஒரு ஆப்ஷன் ஃபெசிலிட்டி வருது. எப்போ நீங்கள் செக் மார்க் பண்ணுறீங்களோ, when you grant access to everyone or authenticated users group grantee, anyone in the world can access the object in this bucket. சொல்லிட்டேன்னா வார்னிங்க பார்த்துக்கோ, ஏதாவது முக்கியமான ஆப்ஜெக்ட் இருந்தால் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் யூஆர்எல் தெரியணும். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்டு, இந்த ஆப்ஜெக்ட் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வி ஹாவ் டன் சேஞ்சஸ். இப்போ நீங்கள் பக்கெட்டு கூட பாருங்கள் ஒரு வாட்டி. இந்த ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட
ஆப்ஜெக்டில் பர்மிஷன்ஸ்லேயே இங்கே இது ஆஃப் ஆகிருக்கா. அப்புறமா இங்கே செக் பண்ணிங்கன்னா ஒரு வார்னிங்கோட இந்த லிஸ்ட் அது இருக்கா. ஃபைன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணால் இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் லோட் ஆகுமா? ஆஹா, லோட் ஆகாது. திருப்பி ஏறுறது. பப்ளிக் ஆஃப் பண்ணாலும் ஆப்ஜெக்ட் ஃபெசிலிட்டி ஓனர்ஷிப் மாற்றி ஆக்சஸ் லிஸ்ட்டில் எவ்ரி ஒன் லிஸ்ட் பண்ணாலும் நமக்கு பக்கெட்டில் ஆப்ஜெக்டை ரீட் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அன்டில் இப்போ பக்கெட்டு தான் பப்ளிக்காக மாற்றிருக்கோம். ஆனால் எந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை பப்ளிக்காக மாற்றணும். மேக் பப்ளிக் யூஸிங் ACL. ஆப்ஜெக்ட் பப்ளிக்காக மாற்றணும். ஓகே, ஆப்ஜெக்ட் பப்ளிக்காக மாற்றணும். இப்போ தான் அந்த ACLோட ஃபெசிலிட்டி இது அப்ளை இருக்குது. ஒருவேளை நான் இந்த செட்டிங்ஸ் பர்மிஷன்ஸ் எதுவுமே மாற்றாமல் நேராக இங்கே வந்து சும்மா ஆக்ஷனில் போயிட்டு மேக் பப்ளிக் ஆப்ஜெக்ட் ACL அது பண்ண ஒர்க் ஆகாது. ACL எலேபிளில் இருக்கணும், ஓனர்ஷிப்பை மாறணும், பிளாக் பப்ளிக் செட்டிங்கை ஆஃப் ஆகணும். அப்போ தான் எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் நமக்கு லோட் ஆகும். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக அது இண்டெக்ஸ் ஃபைல்னு சொன்னேன்னா அந்த இண்டெக்ஸ் ஃபைல் అనేది ஒரு கால்குலேட்டர் ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த கால்குலேட்டர் தான் நமக்கு இங்கே இப்போ காமிக்குது. இது ஒரு டெமோக்காக சும்மா வச்சுருக்கேன் இந்த இண்டெக்ஸ் ஃபைலு. ஸோ அந்த இண்டெக்ஸ் ஃபைலில் இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஒரு பக்கெட்டில் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த ஃபைல் இண்டெக்ஸ் ஃபைலு HTML இண்டெக்ஸ் ஃபைலு, அந்த ஃபைல் நம்ம பப்ளிக்காக மாற்றினா அது ஒரு கால்குலேட்டராக ஒர்க் ஆகுது. ஸோ ஐ மேட் மை பக்கெட் ஆஸ் எ கால்குலேட்டர், ஒரு ஜென்ரிக் கால்குலேட்டர். இப்போ இந்த URL நான் உங்களுக்கு காப்பி பண்ணிவிட்டு நான் ஷேர் பண்ணாலும் நான் இது பண்ண மாட்டேன், நான் இது எப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஸோ ஒருவேளை நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணாலும் யூ வில் பி ஏபிள் டு see this calculator. ஸோ நீங்கள் இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நோட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்டெப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடு. நீங்கள் படிக்கிறபோது நோட்ஸ் எடுத்துகிட்டு நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப் ஃபார் today's class. நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு பக்கெட்டோட ஃபீச்சர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பக்கெட்டோட ஃபீச்சர்ஸு நான் வந்து இப்போ ஓவர் கமிட் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன்னு நான் பாட்டுக்கு நான் பண்ணிகிட்டே வரேன். நீங்களும் பார்த்துட்டே வாங்க. see you in the next class. We will see bucket features in our next class. Thank you so much. Bye.